கார்த்தி தீபா சீரியல் மே 29 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ரம்யா வந்துட்டு கார்த்தி பெர்மிஷன் கேட்டதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அப்போ கேசவன் கேட்குறாரு, ரம்யா மேடம் என்னாச்சு? கார்த்தி இத்தனை நாளும் லீவு போட்டதே கிடையாது, இன்றைக்கி லீவு கேட்டு போகிறாரு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, யார் லீவ் போடுறா யார் லீவ் போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீ இதில் தேவையில்லாமல் தலையிடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கேசவனும் சாரி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா வந்துட்டு நேராக அவங்க கேபினுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக கார்த்தி ஏதோ பர்சனல் விஷயமாக தான் வீட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்னு. நம்ம கார்த்தி நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போய் பார்த்தா தீபா கை அடிபட்டு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி செம ஷாக் ஆகுறாரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபா எப்படி இந்த ஆக்சிடெண்ட் ஆணுச்சு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நான் ரோட்டில் போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கார் வந்து என்னை இடிச்சிருச்சு சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், இங்கே பாருங்கள் தீபா, இதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் எங்கேயும் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கார் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. கொஞ்சமாவது நான் சொல்கிறத கேட்டாதானே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார், இங்கே பக்கத்தில் தானே அப்படின்னு நினச்சி போனேன், ஆனால் இப்படி நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் போகிற மாதிரி இருந்தால் ஒன்று கார் எடுத்துகிட்டு போங்க, இல்லை யாரையாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, இனிமேல் நீ இந்த வீட்டில் உள்ள வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீட்டில் தான் மீனாட்சி மைதிலி எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பாக இந்த வீட்டை நல்லபடியாக பார்த்துப்பாங்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு. தீபாவும் சரிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வா தீபா மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம தீபா நேராக மாடிப்படியில் கார்த்தியோட உதவியோடு ஏறுறாங்க. தீபா மாடிக்கு போனதோட கார்த்தி சொல்கிறாரு, சரி தீபா நீங்கள் உடம்ப பார்த்துக்கங்க, நான் இன்னும் 1 ஹவரில் கம்பெனிலேருந்து வந்துடுவேன், ஏன்னா நான் 5 நிமிஷம் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்தேன், இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்னு நான் நினைக்கல, நீங்கள் தயவு செஞ்சு என் மேலே கோவப்படாதீங்க, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி போகிற அந்த நேரத்தில் தீபா டக்குன்னு கார்த்தியை தடுக்கிறாங்க. கார்த்திக் சார் ஒரு நிமிஷம் பொறுங்களேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நான் இன்றைக்கி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனிச்சில்ல, அது ஏதோ வேணுக்கும்னே நடந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. அப்பா கார்த்தி கேட்குறாரு, என்ன சொல்கிறீங்க தீபா, எனக்கு புரியல அப்படின்னு. அப்பாக்கா தீபா சொல்கிறாங்க, சார் நான் சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது ஒருத்தன் தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுத்தான், அவனை ஏன்டா இப்படி வம்பிழுக்கிறேன்னு சொல்லி அவனை ஓங்கி அரைஞ்சிட்டேன். அப்போ அவன் என் மேலே கோவப்பட்டு கத்தி எடுத்துக்கிட்டு துரத்துனான். அப்போ நான் போயிட்டு ஒரு காரில் மோதி விழுந்துட்டேன், எனக்கு என்னமோ இது யாரோ இப்படி பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியா வந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி, இது மாதிரி அந்த தீபாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதே நான் தானே அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அப்போ தான் அந்த தீபாவை வீட்டிலேயே உட்கார வச்சுக்க முடியும், ரம்யாவை கார்த்தி கூட நெருங்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, ஆமாம், அந்த ரம்யா வந்துட்டு கார்த்தியை லவ் பண்ணுறது ஒரு விதத்தில் நல்லது, ஏன்னா இதை வச்சே அந்த தீபாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு. இதை வந்துட்டு யார் காதலை வாங்கிட்டாங்கன்னா ஆனந்த் காதலை வாங்கிட்டாரு. ஆனந்த் டக்குன்னு ரியாவை கூப்பிடுறாரு, ரியா அப்படின்னு. அப்போ ரியா ஐஸ்வர்யா கிட்ட, ஆனந்த் நான் சொன்னதை காதலை வாங்கிட்டாரு போல், நீ காலை கட் பண்ணு அப்படின்னு சொல்ல, உடனே ஐஸ்வர்யாவும் சரி ஏதாவது சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, இங்கே பாரு ரியா, என்ன நடக்குது, ரம்யா கார்த்தியை விரும்புகிறதா சொல்கிறா அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஆமாம் ஆனந்த், உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல, இது மாதிரி அந்த ரம்யா இருக்கல்ல கார்த்தியை உயிருக்கு உயிராக விரும்புகிறா அப்படின்னு. இது கேட்டுட்டு ஆனந்த் ஷாக் ஆகுறாரு. அந்த ரம்யா வந்துட்டு கார்த்தியை விரும்புனா என்னால் எப்படி அந்த கார்த்தியை இந்த சவாலில் தோக்கடிக்க முடியும், கண்டிப்பாக அந்த ரம்யா கார்த்தியை வேலையை விட்டு தூக்க மாட்டா, நமக்கு இந்த சொத்து கிடைக்காது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஆனந்த்
நம்மளுடைய பிளானே வேறு. அந்த தீபானால தானே நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. அவன் இந்த வீட்டில் இல்லைன்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, அதனால தான் நாங்கள் இந்த திட்டம் போட்டோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கீங்களே. இப்போ ரம்யாவுக்கு கார்த்தியை பிடிச்சா கண்டிப்பாக கார்த்தி 30 நாள் அங்கே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வேலை பார்ப்பான். இதனால் நமக்கு என்ன ஆகும்? இந்த சொத்து கிடைக்காது, சவாலில் கார்த்தி ஜெயிச்சிருவான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, ஐயோ ஆனந்த், இதை பற்றி நான் யோசிக்க மறந்துட்டேனே. இது எல்லா ஐடியாவுமே அந்த ஐஸ்வர்யா தான் கொடுத்தது. ஐஸ்வர்யா சொன்னதுனால தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, நான் போயிட்டு ரம்யா கிட்டே இதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. அப்போ அருண் கேட்குறாரு, அண்ணா எங்கே கிளம்புற அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ஒரு முக்கியமான விஷயமா ரம்யாவை பார்க்க போகணும், அவள் ஆஃபீஸ்க்கு வரியா அப்படின்னு கேட்க அருணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாரு. நேராக காரில் கிளம்புறாங்க. அப்போ அருண் கேட்குறாரு, என்னாச்சுன்னா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அந்த ரம்யா வந்துட்டு கார்த்தியை விரும்புகிறாளாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் ஷாக் ஆகுறாரு. கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுன்னு அந்த ரம்யாவுக்கு தெரியும்ல, எதுக்காக இப்படி பண்ணுறா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, அதான் எனக்கும் புரியல. அவள் கார்த்தியை வேலையை விட்டு தூக்குவான்னு நினச்சா கார்த்தியவே அந்த கம்பெனிக்கு முதலாளி ஆக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. விடக்கூடாது, நான் நேராக போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் அருணும் சேர்ந்து நேராக ரம்யாவை பார்க்க வராங்க. அப்போ கேசவன் கிட்ட ரம்யாவை பார்க்கணுன்னு சொல்ல கேசவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஆனந்த் கேட்குறாரு, ரம்யா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா கேட்குறாங்க, என்ன முக்கியமான விஷயம் ஆனந்த் அப்படின்னு. அப்போ ஆனந்த் கேட்குறாரு, நீ கார்த்திகை விரும்புறியா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா மனசுக்குள்ளே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் வெளியில் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஆனந்த் கேட்குறாரு, நான் உன்கிட்ட உண்மையை கேட்டேன், நீ எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை இவ்வளோ சீக்கிரம் உனக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிச்சின்னு நினச்சேன். இந்த விஷயம் கார்த்திக்கு தெரியக்கூடாதா? கார்த்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்குமே இந்த விஷயம் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு, எதுக்காக தெரியுமா கார்த்திகவும் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புனேன். அப்போ தான் கார்த்தியை நீ சீக்கிரம் வேலையை விட்டு தூக்குவ அப்படின்னு. ஆனால் நீ வந்துட்டு கார்த்தியை வேலையை விட்டு தூக்காத அளவுக்கு அவனை நீ லவ் பண்ணுற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆனந்த், கார்த்தியை வேலையை விட்டு தூக்கணும் அவ்வளோதானே, அப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அவன் இந்த வேலையை விட்டு போனால் தான் எனக்கு வீட்டில் உள்ள சொத்து கிடைக்கும். அவன் மட்டும் இந்த சவாலில் ஜெயிச்சுன்னா எனக்கு எந்தவித சொத்துமே கிடைக்காது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம ஷாக் ஆகுறாங்க ரம்யா. இங்கே பாரு ஆனந்த், சொந்த தம்பியே இப்படி நினைக்கிறேன். இங்கே பாரு ஆனந்த், என்கிட்டயே கார்த்தியை பற்றி தப்பாக சொன்னேன்னா அவ்வளோதான். கார்த்தி கொஞ்ச நாள் தான் இங்கே வேலை பார்த்தாரு, ஆனால் கார்த்தி எவ்வளோ நல்லவர் தெரியுமா? இந்த குடும்பத்துக்காக தான் அவர் இந்த மாதிரி சாதாரண லேபராக வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ கார்த்தியை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. கார்த்தி நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது. அவன் ஈஸியாக சொத்து புறா ஆட்டைய போகிறதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ அவனை நம்பாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, தேவையில்லாமல் நீ என்னுடைய லைஃப்பில் தலையிடாத. உனக்கு வேண்டியது என்ன? கார்த்தி இந்த சவாலில் தூக்கணும் அவ்வளோதானே, கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் அதையே நான் பார்க்குறேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கோவமாக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, நான் எப்படிப்பட்ட ஆள் இந்த ஆனந்த், ஆஃப்டர் ஆல் ஒரு முட்டாள், அவன் என்கிட்ட வந்து என்னையவே மிரட்டுறானா அப்படின்ட்டு ரம்யா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க.